राधे कृष्णा जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। அழகான இமயமலை சகலவிதமான ஆனந்தங்கள், மனசமாதானம், ஆரோக்கியம் எல்லாம் தரும் இமயமலை. மெயினாக இந்த மலைகள் ஒரு பெரிய பாடத்தை நமக்கு சொல்லி கொடுக்கறது. அது எவ்வளவுக்கு எவ்வளோ ஒசரத்தில் வரமோ அத்தனைக்கு அத்தனை வியூ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம மென்டலி எவ்வளவு தூரம் வசந்து போகிறோமோ அத்தனைக்கு அத்தனை வாழ்க்கை அவ்வளவு அழகாக இருக்கும். ஏன்னா நிறைய பெரிய வியூ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நேரோ மைண்டடாக இருக்கக்கூடாது, ப்ராட் மைண்டட். ப்ராட் மைண்ட் எப்போ வரும்? நம்ம எவ்வளோ ஹைட்டில் போகிறோமோ அப்போ தான் வியூ அவ்வளோ ப்ராடாக வரும். இப்போ ட்ரோன் வியூ, ஃப்ளைட்லேருந்து பார்க்குற வியூ நம்ம பில்டிங்லேருந்து பார்க்க மாட்டோம். ரோடில் போயாச்சுன்னா பில்டிங் ஒரு 10 மாடியில் பார்க்குறது ரோட்லேருந்து பார்க்க முடியாது. ஸோ ஒவ்வொரு ஹைட்டுக்கும் போக 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 இப்போ சேட்டலைட்லாம் போகிறது, அவ்வளோ ஹைட்லேருந்து எவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறது, எர்த்தோடது எவ்வளோ பெருசு வியூ பார்க்குறோம். சாதாரணமாக நம்ம சின்னதாக இருக்க வியூ குறைஞ்சிட்டே வருது. ஸோ எவ்வளவு ஹைட்டு போகிறோமோ அவ்வளவு விசாலமாக மனசு போகிறது. மனசு எத்தனைக்கு விசாலமாக ஆகிறதோ அத்தனைக்கு வாழ்க்கையை பற்றி ஒரு கிளாரிட்டி, இன்னும் ஒரு தெளிவு கிடச்சிடும். அதனால் அந்த ஹிமாலயம், அது மவுண்டன் ரேஞ்சஸ், அது பாட்டுக்கு ஒன்று முடிஞ்சு அது பாட்டுக்கு பெயிண்டே இருக்கு. ஹிமாலயாஸ் மனசு அப்படி தான், ஒன்று மனது அப்படி பெயிண்டே இருக்கும். ஸோ அந்த ஹிமாலயாஸ் அத்தனை ஜோராக நிறைய ரிஷிகள் இங்கே அவ்வளவு தபஸ் பண்ணுறாங்க. ஏன் ஹிமாலயாஸ் விசேஷம்னா, இப்போ நாம் இருக்கிறது இந்த அல்மோரா, இங்கெல்லாம் கூட அவ்வளோ அழகாக நிறைய தபஸ்தலி இருக்குது அப்படின்னு காண கிடைக்கிறது. குமான் அந்த பக்கத்தில், கடுவால் அந்த பக்கத்துலேயும் இருக்குது. ஹிமயமலை, இப்போ நான் நேபாள் போயிருந்தேன். நேபாள்லேயும் பகீரதன் தபஸ் பண்ண இடம் இருக்குது. நேபாள்லேயும் நிறைய மகர்ஷிகள் தபஸ் பண்ண இடம் இருக்குது. ஏன்னா ஸ்கந்த புராணத்திலேயே நேபாளத்தை பற்றி அவ்வளோ விஷயங்கள் காண கிடைக்கிறது. அப்போ இந்த ஹிமாலயாஸில் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு தபஸ்வி உக்காந்துட்டு தபஸ் பண்ணிகிட்டே இருக்கா. அதனால தான் இந்த மலைகளெல்லாம் நம்ம ஏறும் பொழுது, இந்த மலைகளில் நம்ம விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது அத்தனை தூரம் நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது. வெறுமை நம்ம சும்மா தான் வரோம், இப்படி ட்ரெக்கிங் போகிறோம், வேடிக்கை பார்க்குறப்ப. நேற்று கூட இந்த மகா அவதார் பாபாஜி குகை ஏறணும், ஆளே கிடையாது, பெரிய ரூட் மேப்லாம் ஒன்றும் கிடையாது, வெறுமை கல் போட்டு வச்சுருக்கா, அப்படி நடக்கிறோம். அங்கே போய் யாரும் அதிர்ந்து கூட பேசலை. இப்போ சாதாரணமாக இப்படி இங்கெல்லாம் சிரிக்கிற மாதிரி அங்கே சிரிக்க கூட இல்லையா, நம்ம சாதாரணமாக பேச எல்லாரும் அப்படியே காமாக ஆகிடுறா. யாருக்கும் அனாவசியமாக எமோஷ்னலியே ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகிடும், ரைட்? அப்போ என்னடான்னா, இல்லை அந்த இடத்துல என்ன, வெறும் ஒரு பாறை, அதுக்கு நடுவில் ஒரு குகை, இவ்வளோதானே, வேறு ஒன்றுமே கிடையாது அந்த இடத்துல. ஆனால் அந்த இடத்துல சாதுக்கள், ரிஷிகள் இவர்கள்லாம் உட்காந்து தபஸ் பண்ணதுனால அந்த சாநித்தியம், அந்த வைப் அப்படியே உள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அங்கே போன உடனேயே நமக்கு அந்த சமாதானம். இப்போ வசிஷ்ட குகைக்குள்ளே போகணும், வெறும் ஒரு 100 மீட்டர் ஒரு டனல் மாதிரி தானே. ஆனால் உள்ளே போனோடனே அப்படியே மனசு ரிலாக்ஸ்ட் ஆகிறது. சரி, வசிஷ்ட குகை கூட விட்டுருவோம், இருட்டாக இருந்தது. அருந்ததி குகை ஓப்பன், அங்கேருந்து கங்கையை பார்த்தாலே அவ்வளோ சமாதானமாக இருக்குது, சின்ன ஒரு ஸ்பேஸ், அவ்வளோதானே. அப்போ இந்த இமயமலையில் அங்கங்கே ரிஷிகள், ஞானிகள், மகாத்மாக்கள், நிறைய அந்த ஜிக்ஞாசுன்னு பகவான் கீதையில் சொல்லுவான், ஆர்த்தி ஜிக்ஞாசு ஞானீச்ச பரதர்ஷப அப்படின்னு. ஆர்த்தி ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப. ஸோ ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ், நேச்சர் லவர்ஸ், எத்தனை பேர் எப்படி வந்தாலும் இந்த ஹிமாலயாஸ் அவர்களுக்கான ஒரு சமாதானம், அவளுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குறது. அதுதான் மெயின். ஹிமாலயாஸ் வந்தோம்னா
அந்த ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இப்போ சாப்பிட்டோன்னு எனர்ஜி கிடைக்கிறது, ரைட்? தூங்கினோன்னு ஒரு எனர்ஜி கிடைக்கிறது, ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கிறோம். அந்த மாதிரி இப்போ நல்லா குளிர்றது, ஒரு டீ குடித்தா ஒரு எனர்ஜி கிடைக்கிறது அப்படின்றோம். நல்லா குளிர்றது, வெந்நீரில் குளித்தா ஒரு எனர்ஜி கிடைக்கிறது. நல்லா வெயில் காலமாக இருக்குது, அப்போ வந்து பசுதண்ணில் குளிக்கிற ஒரு எனர்ஜி கிடைக்கிறது. ஸோ எல்லாத்துலேயும் இந்த எனர்ஜி. இப்போ சனாதன தர்மமே என்ன சொல்கிறதுன்னா, டேப்பிங் த எனர்ஜி ஃப்ரம் த யூனிவர்ஸ். இதுதான் நம்மளோட ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள், பூஜை, மெடிடேஷன், பாராயணம், ராமநாமம் எழுதுறதா இருக்கட்டும், யாத்திரை போகிறதா இருக்கட்டும், எல்லாம் என்ன அப்படின்னா எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறது. நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம மனசு எதோ யோசிச்சுட்டு எங்கெல்லாம் ஓடின்னு இருக்கும் பொழுது நம்மக்கிட்ட இருக்க வர எனர்ஜியை ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறோம். இந்த ஹிமாலயாஸ் வரும் தியானம் எல்லாம் பண்ணும்பொழுது வி ஆர் ரிசீவிங் த எனர்ஜி. இப்போ எப்படி மொபைல் வச்சுன்னு இருக்கோம், நிறைய பார்க்குறோம் வச்சுக்கோங்க. யூடியூப் பார்ப்போம், ஃபேஸ்புக் பார்க்குறோம், வாட்ஸ்அப் பார்க்குறோம், மேப் பார்க்குறோம், எனர்ஜி எல்லாம் போயின்னு இருக்கு. அதே மொபைல் ஒரு இடத்துல வச்சுட்டு சார்ஜ் குத்திட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக அது எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டுருக்கு. அதுலேயும் சொல்லுவோம், இந்த ஃப்ளைட் மோட்லாம் போட்டாச்சுன்னா கடன்னு குயிக்காக சார்ஜ் ஆகும். என்னடா அனாவசியமாக எந்த பக்கமும் அது எனர்ஜி போகவே இல்லை. இப்போ சில டைம்ஸ் மவுண்டன் ரேஞ்சஸ்லாம் போகும்பொழுது ஃப்ளைட் மோடில் போடுங்க அப்படின்வோம். இல்லாட்டி என்ன ஆகும்னா அது அங்கங்கே தேடும், நெட் வருதா. நெட் அப்படியே சரசரசன்னு எனர்ஜி போயிட்டே இருக்கும். அதே தான் நம்ம மைண்டும் ஒவ்வொன்றத்தை பற்றியும் தேவையில்லாமல் அது யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது நமக்கு தெரியாமலே எனர்ஜி ட்ரெயின் ஆகுது. அதனால் என்ன ஆகுறதுனா, மத்தியானம்லாம் வேலை பண்ணிருக்கோம், காத்தாலும் ஓடிட்டே இருக்கோம்னா ஒரு 10 நிமிஷம் படுத்தா தேவையில்லை, ஒரு பவர் நேப்னு சொல்லுவோம். ஏன்னா வி ஆர் ரிசீவிங் த பவர். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த எனர்ஜியை ரிவைவ் பண்ணுறது. இப்போ தூக்கமே எதுக்குன்னா டயர்டாகி தூங்குறதுக்காக இல்லை, மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக வேலை பண்ணுறதுக்கு, எனர்ஜி அப்படியே கன்சியூம் பண்ணுறதுக்காக. தூக்கம் நினச்சமா எனர்ஜி கன்சியூம் ஆகுது, தூக்கத்தை எனர்ஜி வேஸ்ட் ஆகிறது இல்லை. நீங்கள் உட்காந்துட்டே இருந்தால், நிறைய பேசிகிட்டே இருந்தால், நிறைய பார்த்துட்டே இருந்தால், நிறைய யோசிச்சுட்டே இருந்தால் எனர்ஜி அப்படியே போயிட்டே இருக்கும். நல்லா கவனிச்சு பார்க்கலாமே. ஒரு 1/2 hour தேவையில்லாமல் யோசிக்கிறோம், கொஞ்ச நேரத்தில் அது போதும், எனக்கு யோசிக்கவே வேண்டாம். அதே சுவாமியை யோசிக்கிறோம், வேறு தான் யோசிக்கிறோம்னா போதும், எனக்கு வேண்டாம்னு தோணவே தோணாது. ஏன்னு கேட்டால் யூஆர் ரிசீவிங் த எனர்ஜி. அதனால தான் ஹிமாலயாஸ், இந்த மரங்கள் எல்லாமே அவ்வளோ எனர்ஜி கொடுக்கறது இல்லையா? அத்தனை தூரம் எல்லாரும் நம்ம பார்க்குறோம், எவ்வளோ காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கா. இந்த ஊருக்காரால் நம்ம எவ்வளோ பேரை பார்க்குறோம், காமாக பீஸ்ஃபுல்லாக. அவளுக்கு லைஃப் ஹேஸ் டு பி லிவ்டு, இவ்வளோதான். இதில் நிறைய ஆம்பிஷன்ஸ் வச்சுட்டு, நிறைய தேடிண்டு, நிறைய ஓட்டம் சாட்டம். இன்றைக்கி கூட ஒரு இடத்துல டீ குடித்தோம், ரிலாக்ஸாக. அந்த டீ கடைக்கார யாரும் வரலையே, இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆச்சு, கவலையே இல்லை, வந்தியா, டீ வேணுமா, சாப்பிட்றியா, ரைட் போடுறேன், அவ்வளோதான். பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்து அவன் பாடு உட்காந்துட்டுருக்கான். உலகத்தில் என்ன நடந்தாலும் கவலை இல்லை, ஜஸ்ட் பாடு உட்காந்துட்டு சுகமாக ஒரு பாடு. நம்ம கேட்டால் பதில் சொல்கிறார். நான் பதில் சொன்னேன்னு ஐ எம் ஹாப்பி, நான் அவ்வளோ பேர் எதுவுமே இல்லை. ஓகே, நீ இந்த கேள்வி கேட்டால் நான் பதில் சொன்னேன், இவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டே அந்த ஆளுக்கு இல்லை பாருங்க. சாதாரண நம்மளாக இருந்தால் எவ்வளோ எமோஷனலி அட்டாச் ஆகிடுவோம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக அப்படியே காமாக நம்ம கேட்ட கேள்விகளுக்கு பதில் முடிச்சாச்சு. நான் பாட்டு கிளம்பினோம், நம்மலாம் டீ குடிக்கிறோம், இவெல்லாம் டீ குடிக்கிறாள், எனக்கு கேட்க கூட இல்லையா, ஒன்றுமே இல்லை. அப்படி நியூட்ரலாக இருக்க முடியுமான்னா இந்த ஹிமாலயாஸினுடைய பலமே அவன் அவ்வளோ தூரம் நியூட்ரலாக, பெரிய தேடல்லாம் இல்லை. நல்ல நிறைய பேர் பார்க்கலாமே, லைஃப் எவ்வளோ சிம்பிளாக பண்ணுவான். இன்றைக்கே நம்ம வந்தோம், மழை நினச்சிட்டு நான் முதல்ல வண்டியில் ஏறினோன்னு நான் சொன்னேன் இந்த டிரைவர்கிட்ட, இந்த மேலே போட்டுருக்க துணியெல்லாம் எடுத்துரு, இல்லாட்டி எல்லாம் நனைஞ்சி வீணாக போய்டும் அப்படின்னு. அவன் சொன்னான், அது பரவாயில்ல. அப்புறம் கடற்கரை துணி எடுத்து போட்டான், அந்த மேலே டவல் போட்டுங்க. அவன் சொல்கிறான் உடனே, அது பிரச்சனை இல்லை குருஜி, கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ட்ரையாக, நீங்கள் நினைஞ்சு வந்திருக்கல, ஏதாவது ஜலதோஷம் பிடிக்க போகிறது, உங்களுக்கு தான் தொடச்சிக்கோங்க. நான் நிஜமாக சொன்னேன், யூஸ்வலாக வந்து சிட்டிக்குள்ளெலாம் போனால் ஈரம் பண்ணி வண்டி நாசம் பண்ணாதீங்க. அவன் சொல்லுவான், வண்டியை தொடச்சிக்கலாம், வண்டி என்ன ஆகிட போகிறது, கொஞ்ச நேரத்தில் காஞ்சிட போகிறது, அப்படியே தண்ணி வந்தாலும் அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். அது ஒரு விஷயமே இல்லை அவனுக்கு. நீங்களாம் நினைஞ்சு வரையில குழந்தைகள் அப்படி தான் வருவாங்க, குழந்தைகள் வர நினைஞ்சிட்டு வரையில பார்த்துக்கோங்க, இவ்வளோதான். அப்போ எத்தனை தூரம் லைவ்லியாக இருக்காவா? இப்போ நம்மளா வந்து நம்ம பார்த்துக்கோ, இப்போ ஈரம் பண்ணி ரூம்லலாம் வராது, ஒரு ரூம்லாம் ஈரம் ஆகிறது, சும்மா அங்கே போய் கொண்டு வகுத்து போட்டு வா. ஃபஸ்ட்டு நமக்கு அந்த சாமான், அந்த ரூமு, அந்த அழுக்கு, இதுதான் பெருசாக இருக்குமே ஒழிய குழந்தைகள் பெருசாகுது. இது வீடு வாசப்படி எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானே. ஆனால் அவன் யாரும் சில குருஜி, இது ஒன்றும் விஷயமே இல்லை. அப்போ எத்தனை தூரம் இந்த சொல்லணும் ஹியூமனிடேரியன் வேல்யூஸ்ன்னு இல்லையா, சிம்பிளாக இருக்கு வாக்கிட்ட. அப்போ அதுக்காக தான் இப்போ இந்த இடத்துக்குலாம் எதுக்கு வரோம் அப்படின்னா, இந்த யாத்திரை போகும்பொழுது பலதரப்பட்ட மனுஷாலை பார்க்கும்பொழுது லைஃப் லெசன்ஸ் சிம்பிளாக கிடச்சிடும்.
நம்ம கஷ்டப்பட்டு புக்கில் படித்து இது மைண்டில் ஏற்றிண்டு எப்போவுமே ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது க்ளீனாக அது பிடிச்சிடும். இப்போ குழந்தைகள் அப்படி தான் நம்மளை பார்த்தானே படிச்சுக்கிறதுகள், நம்மளை பார்த்தே எல்லாத்தையும் படிச்சுக்கிறதுகள். ஸோ ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் லைஃப் லெசன்ஸ்ன்றது வெறுமை ட்ராவல் பண்ணாலே போதும். எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ராவல் பண்ணுறோமோ அவ்வளவு விஷயங்களை லைஃப்பில் கற்றுக்கலாம். இப்போ சாதாரணமாக பாம்பே லோக்கல் ரயிலில் போனால் எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கலாம். அந்த கூட்டத்தில் அந்த 1 மணி நேரம் நின்றுண்டேலாம் பஜனை பண்ண முடியறது. இப்போ அதே பெரிய பெரிய சபையிலெல்லாம் பெரிய கீர்த்தனைலாம் நடக்கிறதா, அதுக்கு அத்தனை மைக்கை வச்சு இவ்வளவு சவுண்டில் அவள் சின்சியராக பாட முடியறது. அந்த 1 ஹவரில் அவளால் பகவத் தியானம் பண்ண முடியறது. அது ஹனுமான் சாலிசா ஃபுல்லாக ஜபிக்க முடியறதுன்னா அப்போ அந்த ஒரு கூட்டத்துக்கு நடுவுலையும் அவளால் வாழ முடியாது. அது எவ்வளோ பெரிய லைஃப் லெசன். கஷ்டப்பட்டு ஹனுமான் சாலிசா ஒன்றும் வேண்டாம், அதே ட்ரெயினில் டெய்லி போனால் ஹனுமான் சாலிசா மனப்பாடம் ஆகிடும். கஷ்டப்பட்டு நம்ம படிக்கவே வேண்டாம். அந்த மெட்டு, அந்த டோனு, துவனி எல்லாம் அப்படியே மைண்டில் உட்காந்துரும். அதுக்கப்புறம் அர்த்தம் படித்தா கடக்கடன்னு முடிஞ்சு போயிடும். இது கஷ்டப்பட்டு ஸ்லோகத்தை நெட்ரூ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ லைஃப் லெசன்ஸ் எல்லா இடங்கள்லேயும் எல்லா விஷயங்கள்லேயும் இருக்குது. இப்போ இன்றைக்கே நம்ம இந்த ஹோட்டலோட ஓனர் சொல்லானே, இது வரைக்கும் கேள்விப்படாது, அத்தி மரத்தோட இலையில வச்சு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம்னு சொல்கிறான். நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், நீங்கள் வாழை இலையில் வைக்கிற மாதிரி அப்படின்றான். அப்போ என்னெல்லாம் லைஃப்பில் கொட்டி கிடக்கு விஷயங்கள். வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் தெய்வம் நமக்கான விஷயங்களை கொடுத்துட்டே இருக்குது. நம்ம லைஃப்பில் யாரெல்லாம் பார்க்குறோமோ ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொருத்தரோட கோத்ரூ பண்ணுவோம். ஒவ்வொருத்தரும் நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிறது தான் வர. இப்போ இன்றைக்கே போனோம், வண்டியை நிறுத்தினோம். அவகிட்ட கேட்டோம், இங்கே தான் பக்கத்தில் இருக்க வண்டியை இங்கேயே நிறுத்திட்டு போங்க. சிம்பிளாக சொன்னாதவா அவள் இவாளுக்கு நான் ஏன் சொல்லணும், இவா யார், இந்த இடத்துக்கு வந்திருக்கா தெரியலை கேட்குறோம். சரியா, அந்த ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் மாதிரி தான். எனக்கு இந்த இடம் தெரியலன்னு கேட்குறோம், வழி கிடைக்காது. சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உனக்கு எதான வேணும், உனக்கு புரியலையா, கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆஸ்க் ஃபார் இட். இப்போ இவெல்லாம் நமக்கு பேர் கேட்டோமா, அவன் என்ன ஜாத்தின்னு கேட்டோமா, அவன் என்ன வயசுன்னு கேட்டோமா, எனக்கு தெரியலை, ஜஸ்ட் ஆஸ்க். இப்போ சாயங்காலம் யங்ஸ்டர்ஸ் அவன் இங்கே போங்க, அங்கே இருக்குது, அங்கேயே ரைட்டில் போங்கன்றான். இன்றைக்கி மத்தியானம் அந்த டீ கடை பக்கத்தில் அந்த இதில் உட்காந்துருந்த ஆள் தான், சும்மா உட்காந்துருந்த ஆள், ஒரு பஸ் ஸ்டாண்டில் அவர் கூட உட்காந்து. ஆனால் அவர்கிட்டே நமக்கு வேணுன்றது கேட்டவுடனே எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறார். அந்த சன் டெம்பிள் முதற்கொண்டு எல்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எப்படி போகணும். அப்போ அவர்கிட்ட இருந்து நமக்கு விஷயம் கிடைச்சது, இந்த பசங்கள்கிட்டேருந்து விஷயம் கிடைச்சது. அப்போ சமயத்தில் ரோட்டில் கேட்டோம், லெஃப்ட்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா, அல்மோராக்கு எப்படி போகணும். யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஆனால் நமக்கு தெரியலை. கூகுள் மேப்பெல்லாம் இருக்குது, இருந்தாலும் ஒரு மனுஷன் சொன்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது இல்லை. இப்போ கூகுள் மேப்பெல்லாம் போக தாண்டி போய்ட்டு அப்புறம் யூட்டன் அடிக்க வேண்டியிருக்கு. மனுஷனா இல்லை, இங்கேருந்து இப்படிப்போ அப்படி போகணுமா, க்ளீனாக வருது. இப்போ பார்த்துக்கோங்க, உனக்கு ஒரு தேடல் இருக்குன்னா அதற்கான ஆன்சரை வச்சுட்டு யாரும் சம்படி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. உனக்கு அதை சீக்கிங் இருக்குது அப்படின்னா சம்படி இஸ் தேர். இல்லாட்டி அந்த ஆள் எங்கேயும் அங்கே வந்து நிற்கணும். நமக்கு வேண்டிய இடத்துல எங்கே இன்னும் 2 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு கூட யாராவது பதில் சொல்லியிருக்கலாமே. அப்படி திரும்புகிறோம், உடனே இல்லை. ஸோ சம்படி இஸ் வெயிட்டிங் தேர். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளேருந்து என்ன தேடல் இருக்கோ, என்ன கேள்வி இருக்கோ, அது சுவாமிக்கு அந்தர்யாமியாக தெரியும். சுவாமி நேரம் வர வேண்டாம். இந்த மாதிரி ரோட்டில் ஒருத்தனை நிற்க வச்சு, இதோ டேக் ரைட், இங்கே இறங்கிக்கோ, இங்கேருந்து நடந்து, எவ்வளோ சிம்பிள் விஷயம். இல்லாட்டி நீயா ஒவ்வொன்றத்தையா தேடி கண்டுபிடிக்கிறதுனா அவ்வளோ கஷ்டம். நம்ம ரிஷிகள், ஞானிகள், மகாத்மாக்கள்லாம் இதுதான் பண்ணியிருக்கா. அவள் உட்காந்துட்டு அவள் தியானம் பண்ணி மந்திரங்கள், இப்போ காயத்ரி மந்திரமாக இருக்கட்டும், இப்போ ஸ்ரீமத் ராமாயண் நமக்கு வாசிக்கிறது இவ்வளோ பெருசாக இருக்குன்றோம். வால்மீகி உட்காந்து தியானம் பண்ணி அந்த மந்திரங்கள் எல்லாம் கொண்டு வர. அப்போ உனக்கான தேடல், உனக்கான கேள்வி, அதற்கான பதில், அதை சொல்கிறதுக்கு எங்கேயோ ஒரு ஆளை சுவாமி வச்சுருக்கார். அது சின்ன ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட அட்ரஸ் கேட்குறதா இருக்கட்டும், பெரிய ஸ்பிரிச்சுவல் அட்வைஸாக இருக்கட்டும், எவ்ரிதிங் இஸ் தேர் ஃபார் யூ. நீ வெறுமை உனக்கு என்ன வேணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான். இட் வில் பி கிவன், இட் வில் பி சர்வ்டு வித் ஹானர். அந்த பகவான் எப்படி சர்வ் பண்ணுறான்னா, இந்த தங்கத்தாம்பாளத்தை வச்சு கொடுக்குற மாதிரி. ஒன்றும் வேண்டாம். இன்றைக்கே இப்போ சாயங்காலம் நைட் டின்னருக்கு அவன் உட்காந்து எவ்வளோ அழகாக எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். சாதாரணமாக சொல்லலாம், இவ்வளோதான், திஸ் இஸ் த மெனு அப்படி சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குன்னு போயிடலாம். ஆனால் அது உயிரோட்டமாக உட்காந்துட்டு, இது இந்த இடத்துல விசேஷம், நாங்கள் இப்படி பண்ணுவோம், இந்த குமானில் இது ஸ்பெஷல், எவ்வளோ ரசித்து சொல்கிறான் அவன்.
அதாவது அவன் சொல்கிறதுலேயே வந்து வா வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த டின்னர்ன்ற மாதிரி, நான் ஐ எம் ரெடி டு சர்வ் யூ. நம்ம தங்குறோம், இப்போ நேற்று எங்கள் ஹோட்டலில் தங்கினோம், இங்கே தங்குறோம், பைசாலாம் கொடுக்குறோம். ஆனாலும் ஃபுட் வந்து அந்த சாப்பாடு வந்து அந்த ஆத்மார்த்தம் இருக்கணும், ருச்சி இருக்கணும், சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு ஒத்துக்கணும், சாப்பிட்டுட்டு நமக்கு அது எனர்ஜி கொடுக்கணும். அப்போ அவனுக்குள்ள ஒரு டிவினிட்டி இருக்குது, அவனுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, அவனுக்குள்ள ஒரு தர்மம் இருக்கே, ஒரு நியாயம் ஒரு தர்மம் இருக்கே. அந்த நியாயம் தர்மம் இருக்கிறதுனால அதான் டிவினிட்டி. தெய்வீகம்ன்றது தனியாக என்ன, ஒவ்வொருத்தருக்குள்ளேருந்து அடுத்த வாழ்க்கு நல்லது பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் செட், ஒரு ஆட்டிடியூட், ஒரு மேனரிசம், ஒரு வேர்ட்ஸ் இருக்கே. இப்போ இன்றைக்கி எத்தனை பேர்கிட்ட பேசினோம், ஒவ்வொருத்தருடைய டோன்லையுமே இவளுக்கு தெரியலை, கேட்குறா, பாவம், சொல்லிக் கொடுப்போம். ஒரு சின்ன குழந்தை நம்மகிட்ட கேட்டால் ட்ரீட் பண்ணும். அந்த மாதிரி தான் அவள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரீட் பண்ணா நம்மளை. ஆமாம், நீ யார், நீ எங்கே வந்திருக்க, உன் ஊரை சொல்லு, பேரை சொல்லு, எதுக்கு, ஒரு கேள்வி கேட்கலையே. ஏன்னா நம்மளுடைய விஷயம் அவளுக்கும் புரியுறது. இவள் வந்து பொய்யா கேட்கல, உண்மையாக கேட்குறா. நம்ம கிண்டலா இதரோ அங்கே என்ன இருக்கு அப்படி கேட்டிருந்தோன்னா வர மாதிரி இருக்கும். ஸோ நாம் தெய்வீகமாக இருக்கும்பொழுது யூ ஆர் ரிசீவிங் தெய்வீகம். அசுர சம்பத்து தெய்வீக சம்பத்துன்னு பகவான் கீதையில் சொல்லுவான். இப்போ துரியோதனனுக்கு எங்கே போனாலும் அவனுடைய பொறாமை, அவனுடைய கம்பேரிசனால் எங்கே போனாலும் அவனுக்கு பிரச்சனை. அதே அர்ஜுனனுக்கு எங்கே போனாலும் ரிசீவிங், ஏன்னா கிருஷ்ணனோட விஷயம். சிம்பிள் லாஜிக். ஸோ உனக்கு என்ன வேணுமோ நீ அந்த ஃபார்மேட்டில், ரிசீவிங் ஃபார்மேட்டில் இருந்தால் தான் யூ வில் ரிசீவ் இட். ஸோ இங்கே வரதே எதுக்குன்னா ரிசீவ். இப்போ அதனால இன்றைக்கி அதானே அழகாக ட்ராவல் பண்ணோம், அழகில் நின்னோம், அழகாக போய் ஒரு மகாமிருத்யுஞ்சயரை பார்த்து திடீர்னு வண்டி நிறுத்தினோம், திடீர்னு இறங்கி போகணும், அவ்வளோதானே. அப்போ பகவான் இல்லை இங்கே இறங்கி பார்த்துட்டு போ, அவ்வளோதான், இறங்கி பார்த்துட்டு போ, நீ பரவாயில்ல நில்லு, அவ்வளோதானே. நிஜமாவே எல்லாத்துலேயும் ரொம்ப அழகான ஒரு டிவைன் பிளான் இஸ் எக்ஸிஸ்டிங். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒரு டிவைன் பிளான் உங்களோட ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஒன்றும் வேண்டாம். இப்போ இங்கே வந்தோம், நம்ம லாண்டியில் துணியை கொடுத்துருக்கோம், சம்மந்தமே இல்லை யாரோட துணியை அவன் துவைக்கணும். இப்போ நம்ம பார்த்து நம்ம மனுஷால் துணியை நம்ம துவைப்போம், யாரோ அன்னோன் பர்சன். பைசாலாம் இருக்கட்டும், இந்த இல்லை சார் இப்போ எத்தனை நேற்று அந்த ஹோட்டலில் கேட்டேன், இல்லைன்ட்டானே. இப்போ இத்தனோண்டு இடத்துல கூட இல்லை ஐம் ரெடி டு டூ, பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்றான்னா. ஸோ எங்கெல்லாமோ டிவினிட்டி இருக்குது, என்ஜாய் த டிவினிட்டி. ஹிமாலயாஸ் அப்படிதான். அதனால தான் அவ்வளோ சிரேஷ்டம். இப்போ ரைபியர்லாம் 10,000 வருஷம் தபஸ் பண்ணார் அப்படின்னு நேற்று நான் சொன்னேன். அந்த 10,000 வருஷம் தபஸ் பண்ணி அப்படியே ஃபோக்கஸ்டாக இருக்கார். அதுக்கு என்னடான்னா, தெய்வம் எல்லாத்துலேருந்தும் பேசி வழிகாட்டக்கூடிய அந்த தெய்வம் பிரத்யக்ஷமாக வர்றது, அதுதான் அழகங்கு. ஸோ பகவத் தர்ஷனம் என்னென்னா, இப்போ இவ்வளோ பேர் நம்ம பார்த்தோம், இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன், இது எல்லாத்துலேயும் ஒரு தெய்வீகம். ஒவ்வொருத்தர் மூலமாக பகவான் ஒவ்வொரு விதமாக நமக்கு வழிகாட்டுறான். இதை ஹையர் லெவல் போக 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 உள்ளுக்குள்ளேருந்து தெரியும், உள்ளுக்குள்ளேருந்து இதை பண்ணு, இதை பண்ணாத, இது வேணும், இது வேண்டாம் அப்படின்னு. இதுக்கு அடுத்த லெவல்லேருந்து எல்லாத்துக்குள்ளேருந்தும் தெரியும். இப்போ ஸ்தம்பேன திருஷ்யத்தே அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறான். இதுக்கு அடுத்த லெவலில் சுவாமி பிரத்யக்ஷம். ஸோ இது எல்லாமே ரைபியர் அப்படி தபஸ் பண்ணதுனால அவ்வளவு அழகாக அவர் காட்சி கொடுக்குறார் பகவான். அதனால் குப்ஜாம்ரக க்ஷேத்திரம்னு பெயர். அந்த இடத்துல அவ்வளோ அழகாக அவர் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஸ்தோத்திரம் பண்ண உடனே பகவான் ரொம்ப ரசிக்கிறான். அப்போ ஸ்கந்த உவாச்ச இதி ஸ்னுதோ மகாவிஷ்ணு தேன ரைபியேன தீமதா உவாச்ச மதுரம் வாக்கியம் வினயா வனதம் ஸ்திதம். வினயத்தோட கைகூப்பி இருக்கக்கூடிய அந்த ரைபிய மகரிஷியை பார்த்து பகவான் மதுரமான வாக்கியத்தோட பேசலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச வரம் வரய பத்ரம் தே தவ யத்ருதி வர்த்ததே கிஞ்சவை காங்க்ஷசே காவஹ கிம்வா ராஜ்யம் அகண்டகம் அதச்சேச்சசி கன்யானாம் சஹஸ்ரம் திவ்யமுத்தமம் வரரத்ன சம்ருத்தானாம் ஹேமபாண்ட விபூஷிதம் சர்வாசாம் திவ்யரூபானாம் பவந்த்யப்சரசாம் கணாஹ ததாமி தேவரம் சைவ ரைப்ய யத்தே விசிந்திதம். அப்போ ரொம்ப அழகாக பகவான் சொல்கிறான், உனக்கு என்ன வனம் வேணும் கேளு, நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். ஃபஸ்ட் கிளாஸாக ஜோர நல்ல மாடுகள் வளத்தோட ஒரு பெரிய ராஜ்யத்தை தரட்டுமா,
இல்லாட்டி அழகான 1000 விதமான அழகான பெண்கள் வேணுமா, இல்லாட்டி ஜோரா தங்கத்தில் அலங்காரம் பண்ணியிருக்கக்கூடிய விசேஷமான ரத்னங்கள் அந்த மாதிரி எதான வேணுமா, இல்லாட்டி திவ்யமான தெய்வீகமான ஸ்திரீகள் வேணுமா, உனக்கு என்ன வேணும்னு கேளு, எல்லாம் தரேன். அதாவது ஸோ எல்லாமே தர்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இது ஒரு அர்த்தம். யூ டிமாண்ட், யூ ஆஸ்க் ஃபார் இட், நீ கேட்கவே வேண்டாம். அதையும் தாண்டி உனக்கு என்ன வேணும், உன்னோட அபிலாஷை, வாட் இஸ் யுவர் டிசைர், நம்ம சொல்ல உனக்கு என்ன வேணும் சொல்லு. இப்போ குழந்தைகள் கேட்கலாம் உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி சுவாமி கேட்குற உனக்கு என்ன வேணும் சொல்லு, ஐ எம் ரெடி. எனக்கு கொடுக்கவும் முடியும், உனக்கு கொடுக்கறதுக்கான ஆசையும் என்கிட்ட இருக்குது, கேட்கறதுக்கான உரிமையும் உனக்கு இருக்குது. நீ அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு கிடையாது. யூ ஆர் ஹேவிங் த ரைட், ஆஸ்க் மீ எனி திங். இவ்வளோ டீட்டெயில்டாக சுவாமி பேசுகிறார். பக்தா அப்படின்னு இல்லை, உனக்கு என்ன வேணுமா சொல்லு, இவ்வளோலாம் தரட்டமா அப்படின்ற. அப்போ ரைபிய சொல்கிற, ரைபிய உவாச்ச தன்யோஸ்மி கிருதகிருத்யோஸ்மி யஸ்யத்வம் திருஷ்டி கோச்சரக நச்ச அகம் காஞ்சனம் காவோ ந ஸ்திரியோ ராஜ்யமேவச்ச நோ காங்க்ஷே ஜகதாம் நாத தத் கிருபாம் பிரார்த்தையே விபோ யதி பிரசன்னோ பகவன் லோகநாத ஜனார்தன தவ சாத்திர நிவாசம் வை நித்யமிச்சாமி மாதவ யாவல்லோகா தாரயிஷ்யந்தி தாவதத்ர மம பிரபோ ஸ்நானம் தவ மம ஸ்தானம் தவ நாமாமிருதம் புவி பக்திஷ்ச ஸ்யாத் ரமாநாத தவ பாதாம்புஜத்வயே. ரொம்ப அழகாக சொல்கிறார் ரைபிய மகரிஷி. அப்போ எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ கேட்ட மாதிரி காமினி, காஞ்சனம், தங்கம், அழகான ஸ்திரீகள், பெரிய ராஜ்யம் எதுவுமே வேண்டாம் பிரபு, உன்னுடைய கிருபை தான் எனக்கு வேணும். அப்பாடான்னு, ஏ பிரபு உனக்கு நீ என்கிட்ட பிரசன்னம் ஆயிட்ட அப்படின்னா இங்கே நித்தியமாக நிவாசம் பண்ணு. யாரெல்லாம் இங்கே வராளோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு சமாதானம், சாந்தியை கொடு. எப்பொழுதுமே உன்னுடைய திருநாமத்தை ஜபிச்சுண்டு இங்கேயே நான் குளிச்சுண்டு, இங்கேயே தியானம் பண்ணிட்டு, இங்கேயே வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு உன்னுடைய சரண கமலங்களில் பக்தியை கொடு. ஏன்னா ஒன்றை தியானம் அது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. பபாடான்னு ஒரு கோவிலுக்கு போகிறோம், அப்படியே உட்காந்துட்டுருக்கோம், அப்படியே பார்க்குறோம், எவ்வளவு சமாதானமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு மாலுக்கு போகிறோம், ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறோம், ஒரு கடைக்கு போகிறோம், சாமான்லாம் வாங்குகிறோம், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது, ரைட்? அந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் நாளில் மாறி போய்டும். அது வாங்குவோம், 4 பேர் கொண்டாடணும், இல்லாட்டி அப்புறம் அது கிழிஞ்சு போய்ட்டு அது துக்கம் வரும், தொலைஞ்சி போய்ட்டு தான் ரொம்ப துக்கம் வரும். இப்போ இதே மகாவதார் பாபாஜி கேவுக்கு போனோம், ஒன்றும் வாங்கலை, ஒன்றும் கொடுக்கல, ஒன்றும் கொண்டு போகல, ஆனால் உட்காந்தம் மைண்ட் அப்படியே எப்போ நினச்சாலும் பீஸ்ஃபுல்லாக இருக்குமே. அப்போ இதுதானே வேணும். சாஸ்வதம் எதுன்னா மென்டல் பீஸ், மைண்ட் ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் மேஜராக இந்த ஜென்மாவில் தேவையான ஒரு விஷயம் நமக்கு. அப்போ எனக்கு அதை கொடு, அது போதும். நீ கொடுக்குற எதுவுமே எனக்கு வேண்டாம், நீ சொன்ன எல்லாம் சந்தோஷம், நீ இவ்வளோ எனக்கு கொடுக்குறேன்னு நீ சொன்னியேப்பா, இதுவே எனக்கு போதும். இவ்வளவும் கொடுக்குற நீ எனக்கு வேணும், நீ என் கூட இருந்தால் போதுமே, வேறு என்ன வேணும்? இவ்வளவு நீ எனக்கு கொடுக்குற, இவ்வளவு நீ கொடுக்க ரெடியாக இருக்கேன்னா என் கூட நீ இருந்தால் போதுமே. அப்போ என்னடா நான் கேட்கவே வேண்டாமே, எனக்கு என்னென்ன சமயம் வேணுமோ நீ கொடுத்துருவே. இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா அம்மா அதுக்கு பார்த்து ட்ரெஸ் போட்டு விட்ருவா, பார்த்து சாதம் கொடுத்து விட்ருவா, அதுக்கு தூக்கம் வந்தால் தூக்கம் கொடுத்துருவா, அதுக்கு என்ன உண்டோ பார்த்து ஃபீட் பண்ணுவா இல்லையா? ஸோ யூ ஆர் வித், நான் எனக்கு கூட நீ இருக்கணும், நீ இங்கே இப்படியே இருந்துரு, ஐ வாண்ட் டு லிவ் வித் யூ. இதுதான் நீ கொடுக்கறதெல்லாம் நீ சொல்கிற, அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணுறது. ஆனால் நீ என் கூட இருந்துட்டேன்னா அப்பாடான்னு இருப்பேனே, எனக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுள் லைஃப் அது. இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு நீ எங்கேயோ இருந்தால் எனக்கு மைண்டில் பீஸ் இல்லை அப்படின்னா ஒரே டென்ஷனாகவே இருந்துட்டு இருந்தேன்னா, ராஜ்யம் இருக்குது, யாராவது தூக்கின்னு போயிடுவாளோ, நிறைய ஸ்திரீகள் இருக்கா, வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாளோ, எனக்கு எந்த கவலையெல்லாம் வேண்டாமே, நீ என் கூட இருந்துட்டேன்னா ஐ எம் ஹாப்பி. அப்பாடான் இருக்கும். எனக்கு என்ன வேணுமோ நீ பார்த்து பண்ணி கொடுக்க போறியே, அது போதும். அதனால் நீ எனக்கு அந்த அனுகிரகம் பண்ண, அந்த ஆசீர்வாதம் பண்ண. என்ன அழகாக பாருங்க, பகவானிடத்தில் எப்படி தபஸ் பண்ணணும், பகவான் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுவான், நாம் திரும்பி என்ன கேட்கணும், இவ்வளோதான். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா.
जय बोलो गंगा मैया की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो हिमालय पर्वतराज की जय, जय बोलो कासर देवी की जय. அதுவும் விவேகானந்தர்லாம் தபஸ் பண்ண அந்த டெரிட்டரியில் நம்ம உட்காந்துட்டுருக்கோம். விவேகானந்தருக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் இங்கே கிடச்சதுன்னு கிடைக்கிறது. இன்றைக்கி ராத்திரி நமக்கு இந்த இடத்துல ஒரு நைட் தங்க போகிறோம். எவ்வளோ பெரிய விஷயம். அவரெல்லாம் இங்கே வந்து தியானம் பண்ணி தபஸ் பண்ணார். நமக்கு இங்கே வந்தாலே தெரியாது எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா. கட்டடங்கள் வந்திருக்கும், டூரிஸ்ட்லாம் வருவா, ஆனால் இந்த சாநித்தியம் அது அப்படியே தான் இருக்கும். அது மாறாது. அதாவது இயற்கை மாறும், நேச்சருடைய அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் மாறும், ஆனால் தெய்வீகம் மாறவே மாறாது. அதனால் நமக்கு பாக்கியம். நேத்தி மகாவதார் பாபாஜி குகை, கர்காச்சாரியார் அந்த டெரிட்டரி, துரோணகிரி அந்த டெரிட்டரி. இன்றைக்கி இந்த அல்மோரா இந்த பக்கத்தில் விவேகானந்தர்லாம் தபஸ் பண்ணி எவ்வளோ பேருக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் வந்து அவளுக்கு ஸ்பிரிச்சுவலில் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு பூஸ்ட் கிடச்ச ஒரு இடத்துல இன்றைக்கி. அப்படினால இதை கேட்குறவாளுக்கும் அந்த ஆனந்த அனுபவம் பரிபூர்ணமாக சித்திக்கட்டும். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ கங்கா மையா கி ஜெய், ஜெய் போலோ हिमालय पर्वतराज की जय, जय बोलो भारत माता की जय. राधे कृष्णा.